ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ரோஸ் மில்க் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும் இந்த கேக்கு. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சி எடுத்துடலாம். அரை கப்பு மைதா மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மில்க் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஏன் மில்க் எசன்ஸ் நீங்கள் வந்து சேர்க்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு வீடியோவில். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்களுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணி காமிச்சேன். மில்க் எசன்ஸ், பட்டர் எசன்ஸ் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்க டைமில் அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நம்ம மைதா அளந்து எடுத்தோம்ல அதே கப்பில் நான் வந்து பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரை வந்து நான் லோ ஸ்பீடில் மாற்றிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். இதில் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நான் பேக்கர்ஸோட ரோஸ் மில்க் மிக்ஸு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பிராண்டோட மிக்ஸ் இருந்தாலும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓவராக ஆட் பண்ணிடாதீங்க, அந்த ரோஸோட ஸ்மெல்லுக்கு வந்து கேக் வந்து சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால் 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இடையில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கேக்கில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்காதீங்க. சில பேர் கேட்குறீங்க, கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப பொடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகலாம். கேக்குக்கு மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் கூட நீங்கள் வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால நடக்கும். பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் கேக் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் நான் வந்து க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே கம்மியான டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுனால 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக நாசல் ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம்.
க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துருச்சு. நான் பீட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக க்ரீம் எடுத்து நான் இதில் வந்து பிங்க் கலர் சேர்த்துக்க போகிறேன். லைட் பிங்க் கலர் அளவுக்கு நான் இந்த க்ரீமை வந்து கொண்டு வர போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபைனல் கோட்டிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ க்ரீமில் வந்து நான் பிங்க் கலர் ஆட் பண்ணிட்டேன். எவ்வளோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகவே ஆகாது. இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் வந்து 3 லேயராக கட் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் க்ரீம் கொடுக்குறேன். உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட் கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் வச்சிடலாம். தேர்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸ் எல்லாமே லெவல் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு மேலே ஆயில் ப்ரஷ் வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸ்டார் நாசில் வச்சு கேக்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி பைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நியூட்ரல் ஜெல்லில் பிங்க் கலர் சேர்த்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கேக்கோட நடுவில் வந்து சுகர் பால்ஸ் போட்டுக்கிறேன். பார்டருக்கும் நான் வந்து சுகர் பால்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரோஸ் மில்க் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கோட வெயிட் பார்த்துடலாம். வெயிட் வந்து 650 கிராம் அளவுக்கு இருக்குது. ரேட் வந்து 400. இப்போ இந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.